வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். சாட் மசாலா பவுடர் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாட் மசாலா ஃப்ரூட் சாலட் ஆகட்டும், சாட் ஐட்டம்ஸு, ஜூஸு, சாண்ட்விட்சு, லெமனேடு, பாப்சிக்கிள்ஸ், ரைத்தா, கேர்டுன்னு எல்லாத்துலேயும் நம்ம சாட் மசாலா கொஞ்சம் தூவினாலே போதும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, இதில் நாம் சேர்க்குற பொருட்கள்னால இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, விட்டமின்ஸ், மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஜீரகம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறோம். மல்லி, வரமல்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் நாம் ஒரு வாணலியில் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிறோம். எண்ணெய் சேர்க்காம மீடியம் ஹீட்டில் இதை ஒரு 2 நிமிஷம் நாம் வறுத்தோன்னா அது வறுபட்டுரும், நல்லா வாசனை வந்துடும். அப்போ நாம் இது ரெண்டையும் எடுத்து கொட்டிடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, 2 நிமிஷம் வறுத்துருக்குறோம், வறுபட்டுருச்சு, வாசனையும் வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ஜீரகம், மல்லி இது ரெண்டும் அரைச்சதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு, அனார்தனா பவுடர், இந்த மாதுளை சீட்ஸு பவுடர் பண்ணது அனார்தனா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஆம்ச்சூர் பவுடர், இந்த ட்ரை மேங்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவோம். இது எல்லாமே நாம் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறோம். இப்போது பிளாக் சால்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் அது சேர்த்துக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க நாம் சேர்க்க வேண்டிய பொருட்கள். இது எல்லாத்தையும் நாம் நல்லா கலந்து விட்டுடலாம். மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. அவ்வளோதான், நமக்கு இந்த சாட் மசாலா பவுடர் ரெடி ஆயிருச்சு. இது உப்பு, புளிப்பு, இனிப்புன்னு எல்லா சுவையும் சேர்ந்த கலவையாக இருக்குது இந்த சாட் மசாலா. நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது அதிக நாட்கள் அது ஃப்ரெஷ்ஷாக நாம் வச்சுக்க முடியும். இந்த பொடி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாஸ் பாட்டிலில் இதை எடுத்து வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோன்னா எப்போ தேவையோ நாம் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலையே கரம் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கரம் மசாலா பொடியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.